ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இதுக்கு வேமா சூழா இல்லையா காய்ஸ், எப்பவும் வந்துடும் கரண்டியாட்டம். அப்பவும் அவனை முடிய எழுத்து விட்டுட்டு 2 இயர்ஸா நீ எப்போ கண்ணை திறப்பானு நான் காத்துட்டினதுக்கான காரணம் உன்னை இப்படி அழ வச்சு பார்க்கறதுக்கு இல்லை. அவனை கையை பிடிச்சிக்கிட்டே சொல்கிறான், ஐ ப்ராமிஸ் யூ, இனிமே உன் கண்ணில் இருந்து நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறதுக்கு மட்டும் நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா போதும். அதுக்காக நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிக்கவும் நான் வெயிட் பண்ணிட்டேங்க. உன் தலையெழுத்துன்னு நினச்சாவது என்னை உன் கூட ஈக்க விடு. உன்னை என் வாழ்க்கையை நினச்சிட்டு நான் வாழ்ந்துருவேன். அவன் அப்படியே சொல்ல சொல்ல அவனையே பார்த்துட்டிக்கா. அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எனக்கு என்னமோ டாக்டர் அமித்கிட்ட ஃபோன் எங்கே கிடைக்கும்னு தோணலை. ஒருவேளை கோஸ்ட்லி ஃபோன் இருக்கலாம், அதனால அதுக்கு ஆசைப்பட்டு யாராச்சும் தெரியுந்தா. அவன் அப்படி சொன்னதும் அவளும் ஒன்றுமே புரியலவையும். அவருக்கு அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கும். அந்த டைமில் அவர் என்கிட்ட என்னதான் சொல்லணும்னு நினச்சிப்பாரு. அதுக்கு அவனும் எதுவும் சொல்ல நினச்சிக்க மாட்டாரு. உன் பாஸ்டில் நானும் இந்த சரண்யா, அதில் நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. நான் சொல்கிறது உண்மை சரண்யா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவளும் அப்படின்னு மண்டியாட்றா. வா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இருந்து போட்டுவோம். அப்போ சரண்யாவும் காரில் இந்தவ வியூவை பார்த்து டாக்டர் எனக்கு ஆபத்துன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை சரண்யா, அதுவும் நான் உன் பக்கத்தில் இருக்க சொல்ல எந்த ஆபத்தும் உன்னை நெருங்கவே விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா. கரெக்டா அந்த கொஸ்டின் காருக்கு மேலே இருந்து இப்படி எட்டி பார்க்குது. இந்த பவுடர் புஞ்சிக்கு வேற வேலையே இல்லப்பா. அவ சரண்யாவும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்க காரில் பைத்துட்டிக்குதுவோ. அப்போ சரண்யாவும் அவர் கபால் ஹில்ஸை பற்றி எந்த ரகசியத்தை எங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு நினச்சிட்டு வந்தவன். அப்போ அவளுக்கு குழுவுது. அப்போ ஏன் எனக்கு மட்டும் திடீர்னு குழுவுது அப்படின்னு யோசிச்சுட்டே வாரா. அப்போ அதை வியூமும் நோட்டீஸ் பண்ணிட்டு யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் யா அப்படின்னு சொல்கிறா. இங்கே அந்த ஸ்டாருக்கு ஸ்மெல் வருது, மறுபடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் வருது அப்படின்னு நினச்சவா. அப்போ தான் அந்த மிரரை பார்க்குறா. அதில் பார்த்தா அந்த கோஸ்டில் 2 ஐஸும் மட்டும் விளங்குது. அதை பார்த்துட்டு அப்படின்னு கத்துனது மட்டும் இல்லாமல் கியரையும் சேர்த்து இழுத்து விட்டுடுறா. அப்போ வியூ மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கார் அங்கே எங்கேயுமா போகுது. அப்போ அந்த கொஸ்டாலாம் வேற காரில் இந்த கீழே விழுந்துடுறான். அப்போ ஒரு கல் அவனை மண்டை வேற அடிபட்டுடுது. அப்போ சரண்யாவும் அவனை பார்த்துட்டு வியும் அப்படின்னு கத்துறா. அப்போ அந்த கார் என்னன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வியும் எப்படியாவது எலும்புறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவள் பார்த்தா கரெக்டாக அந்த கார் ஸ்டாப் ஆகிடு. அதோடனே சரண்யாவும் வியும் வியும் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஓப்பன் பண்ண பார்க்குறா. பட் அவளால் ஓப்பன் பண்ண முடியலை. அந்த கோஸ்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ வியூமா எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியலை. அப்போ சரண்யாவும் ஒரு வழியாக டிரைவர் சீட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறா. பட் அது என்னன்னா க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அவள் வியூம் டோர் ஓப்பன் பண்ண முடியலை, நான் வாரேன் நீ இரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் மயக்கமாகிடுறான். அவள் சரண்யாவும் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா காருக்குள்ளே புகை வருது. அவள் சரண்யா அதை பார்த்து பயந்து விட்டிருக்கா. அவளுக்கு குழுவுது. அந்த கோஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவளும் யார் அது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ பார்த்தா அந்த வைப்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுரு. அவளும் யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே கத்திக்கிட்டு. அப்போ பார்த்தா அவளுக்கு வீட் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ கரெக்டாக பார்த்தா ஒரு கல் அந்த கிளாஸில் அடிக்குது. அடித்த உடனே அந்த கிளாஸ் உடஞ்சிடுரு. அவள் பார்த்தா ஒரு கை அந்த லொக்கை ஓப்பன் பண்ணி விடுது. அதோடனே சரண்யாவும் எலும்பி வெளியால் ஓடி வாரா. பார்க்க மந்திரமாக தான் ஓப்பன் பண்ணி விட்டிக்காங்க. அவளும் வியும் கிட்ட ஒரு பேர் வியும் எந்திரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த மந்திரமாவும் பொண்ணு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவட கையை பிடிச்சி இருக்கிறாங்க. அப்போ அவளும் உங்களுக்கு பார்த்து தெரியலையா, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிக்குது அப்படின்னு சொல்கிறா. அவனை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும், வா ஃபர்ஸ்ட் எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுலே இருக்காங்க. அவளும் ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுதுகிட்டு வியுமையே பார்க்குறா. தயவு செஞ்சு எழுந்திரி, ரொம்ப அவசரமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுக்கிறாங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொன்னவன் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு கத்திக்கிட்டீக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவளும் சம்போடி ஹெல்ப் அப்படின்னு கத்துறா. இவனை பற்றி தான் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு கார் வருது. அவளும் டோர் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ்,
டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டேக்கா. அவங்களும் போகாத போகாத அப்படின்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணுறதுலே இருக்காங்க. அப்போ அந்த காரில் வந்தவரும் வியூமை தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவரும் பொண்ணு நான் சொல்கிறத கேளு, அவனால் உனக்கு ஆபத்தேக்கி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. டேடியும் எங்கேயும் ஃபாஸ்ட்டாக பேத்திட்டிருக்காரு. அப்போ மம்மி ராஜன் ராஜன் கொஞ்சம் நெல்லுங்க, வியூக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்படின்னு டென்ஷனாக சொல்கிறாங்க. அவரும் வாட் அப்படின்னு ஷோக் ஆகி கேட்குறாரு. ஷரண்யாவோட பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணாங்க. அவரும் அவங்க சொன்னதை கேட்டு உடனே அங்கே கிளம்பி போகிறாரு. அப்போ டாக்டர் வந்து வியூமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஷரண்யாவும் அழுதுகிட்ட அவனையே பார்த்துட்டீக்கா. அப்போ அவனோட மைண்டுக்குள்ளே அவனுக்குள்ளே நடந்த ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுகிட்டே அவனையே பார்த்துட்டீக்கா. அப்போவும் அவன் மயக்கத்தில் சரண்யா சரண்யான்னு சொல்லிட்டீக்கா. அப்போ டாக்டரும் வியூம் ரிலாக்ஸ், சரண்யா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு இந்த ரூமில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம உடனே அவங்கள வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அவர் அப்படி சொல்கிறாரு. அவன் என்னன்னா ஷரண்யா ஷரண்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கான். அப்படியே சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே மயக்கமாகிடுறான். அப்போ ஷரண்யா அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அவனோட பேரண்ட்ஸும் வியூமோட பேரண்ட்ஸும் வருதுவோம். அப்போ ஷரண்யா ஓடி போயிட்டு அப்பா வியூமுக்கு பயங்கரமாக அடிபட்டுட்டுப்பா, அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ அப்பாவும் கவலைப்படாதம்மா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லா தான் இருப்பான் புரியுதா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாரு. அப்போ டாக்டரும் அங்கே வந்ததும் மம்மியும் டாக்டர் டாக்டர் வியூம் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாந்தினி அவங்க என்னன்னா வியூமுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிக்கி பயங்கரமாக அடிபட்டிக்கு, வியூமுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிக்குது, அவன் உயிர் பொழைச்சிருவான்ல அப்படின்னு சொல்லி அதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியே சொல்கிறாங்க. அதை கேட்டு மம்மியும் டேடும் டென்ஷன் ஆகி சாந்தினி ஷேட்டாப் அப்படின்னு கத்துதுவோ. ஒரு செகண்டில் எல்லாரும் ஷொக்காகி என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு பயந்து பார்க்குதுவோ. நான் அக்கறையில் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மியும் டென்ஷனாக அக்கறைன்னு ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள டாக்டரும் ரிலாக்ஸ் மேம், வியூக்கு பயங்கரமாக அடிப்பட்டி பட் நவ் ஹீஸ் ஃபைன், அவர் சொன்னதை கேட்டு தான் எல்லாருக்கும் உயிரே வருது அண்ட் ஃபாஸ்ட்டாக அவரை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொன்னதும் அவரும் அங்கேருந்து போய்த்துடுறாரு. அப்போ ஸ்டெச்சை வச்சு வியூமா தள்ளிட்டு வருதுவோ. அதை பார்த்துட்டு சரண்யா வியூம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மம்மியும் ஓடி போய்ட்டு வியூம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்காங்க. அவள் சரண்யாவும் நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவன் கூட போகிறா. அப்போ மம்மி அவட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணவங்க, எங்கே போகிற, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஜஸ்ட் அவே ஃப்ரம் மை சன் ஓகே அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. ஏன் என் பையனை தோத்திட்டீங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு அழுதுட்டு கேட்குறாங்க. அப்போ டேட்டா மாதவி அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ நேசு வந்து ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ டேடும் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இப்போ திருப்தியா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை போட்டு உழுக்குறாங்க. அப்போ டேடு ஜஸ்ட் ஸ்டாப் இட் அப்படின்னு அவங்கள ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ வியூமும் அப்போ தான் கான்ஷியஸ்க்கு வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவள் டேட் என்னன்னா இந்த விஷயத்தில் சரண்யா மேலே தப்பு இல்லை, இவளை பிளேம் பண்ணலாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் என்ன பிளைண்டா, பாருங்க இவட கையை பாருங்க, இவளோட கையில் இருக்கிற இந்த பிளட்டு இவள இல்லை, என் பையன் பிளட்டு, இவளை நல்லா பாருங்க, இவட பொடியில் ஒரு சின்ன ஸ்க்ரெட்ச் கூட இல்லை. அவங்க சொல்கிறத கேட்டு சரண்யாட அம்மா அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்டிக்குதுவோ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, இந்த பொண்ணு என் பிள்ளைக்கு ஒரு அபசகுணம் மாதிரி, இவன் என் பிள்ளைய கொல்லாமல் விட மாட்டா அப்படின்னு அவங்க கற்றுட்டாங்க. அப்போ வியூமும் நல்லா எந்திரிச்சிடுறான் இந்த சவுண்டை கேட்டு. அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்ததில் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. அதுக்குள்ளே டேடும் அவங்கள ஹக் பண்ணி ரிலாக்ஸ் அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ வியூமா கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம எல்லோரும் வியூமை நினச்சி கஷ்டத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த காரணத்துக்காக நம்ம சரண்யாவை ப்ளேம் பண்ண முடியாது, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, வருத்தப்படாத ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி வாயால் நல்ல வார்த்தையாக கிடைக்கிறாரு. பட் அவட லுக்கிலே விளங்குது கடிச்சு தின்றுவாரு போல், இந்த மாதிரி நல்லா முறைக்கிறாரு. மம்மியும் அவட்ட லுக்கை பார்த்துட்டே சைலண்டாக ஆஃப் ஆகிடுறாங்க. அப்போ டேடியும் ராம் சார் ஐம் சாரி, நான் மாதவி சர்ஃபா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பெத்தவ தானே அதான் பையனை இந்த நிலமையில பார்த்ததும் அப்படின்னு அவர் சொல்ல வராது. அதுக்கு அப்பாவும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ மம்மி வந்து ஷரண்யாவே பார்த்துட்டிருக்காங்க. அப்போ அங்கே வந்து மதுரமா யாராலையும் எதையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ எல்லாரும் அவங்களே திரும்பி பார்க்குதுவோ. இதெல்லாம் அவங்களோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்,
அப்படின்னு சொன்னவங்க ஷரண்யா கிட்ட வந்து நல்ல வேலை நீ கிடச்சிட்ட வா என் கூட அப்படின்னு சொல்லி அவட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை உதறி விட்டு யாரு நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு அவன் கேட்குறா. அப்பாவும் ஷரண்யா யாருமா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ இவங்க அந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போவும் அதை தான் சொல்ல வந்தீங்க, நீ தனியாக இல்லை, உன் பின்னால் ஒரு நிழல் இருக்குது. அவங்க அப்படி சொல்ல பின்னால் அந்த கோஸ்ட் இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ டேடியும் கடுப்பாக என்ன கண்டபடி உளறிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன்னை இங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அதை கிட்ட அவரும் கடுப்பாக வாட் ரவேஷ் செக்ரட்டரி யார் இவங்களை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னால் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு தெரியும், உனக்கு எல்லா பக்கமும் பனி மூட்டமாக மட்டும்தான் தெரியும், வெறும் ஐஸாக தான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க. ஷரண்யாவும் அதையே யோசிச்சு பார்த்துட்டீக்கா, பூவோட வாசனை வருதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷரண்யா யோசிச்சு பார்க்குறா கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷரண்யாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டிருக்காங்க அண்ட் இந்த விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீயா இங்கே இருந்து போறியா இல்லாட்டி போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு. உனக்கு ஆபத்துக்கு பொண்ணு உனக்கு ஆபத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப அதையும் சொல்லிட்டிருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டேடு இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள எழுதிட்டு போகிறாங்க. பட் அவங்க என்னடா என்னால் மட்டும் தான் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு போகிறாங்க. ஷரண்யாவும் ஷோக் ஆகி பார்த்துட்டிக்கா. அப்போ அவங்கள பிடிச்சி வெளியெல்லாம் தள்ளிடுதுவோ. அப்போ அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. அப்போ அவங்களும் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த கோஸ்ட்டு அவங்களே பார்த்துக்கிட்டிக்குது.